கண்டிப்பா கண்டிப்பா சிக்கல் சார். ஏன்னா நம்ம பாடி வந்து சர்க்காடியன் ரிதம் மூலியமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பாடிக்குன்னு ஒரு ஹோமியோஸ்டாட்டிஸ் ஹீமோஸ்டாட், அது என்னன்னா ஒரு இயற்கை சார்ந்து நம்ம உடம்பு வந்து இயங்கும் சார். மார்னிங்ல வந்து இந்த ஹார்மோன்கள் சுரக்கணும், இந்த டைம்ல இது வரணும், இந்த டைம்ல வந்து இது போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இந்த அமைப்பை வந்து நம்ம தவறுதலா வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப பிறந்ததுல இருந்தே நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறோம்னா கிடையாது. திடீர்னு இப்ப மாத்துறோம். மாத்திட்டு இப்ப 6 மாதமா தான் இவங்க வந்து இந்த மாதிரி 8 16 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு சிச்சுவேஷன்ல இதை மாறுறாங்க அப்படின்னும் போது நிறைய இம்பேலன்சஸ் வரும். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், ரீஃபீடிங் சிண்ட்ரோம், அதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட் போடுறது. இதே மாதிரி இருக்கும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், கேஸ்ட்ரின் இதெல்லாம் வந்து செக்ரேட் ஆகி ரெடியா இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது வயித்துல செக்ரேட் ஆகி இப்ப அந்த டைம்ல போடலன்னும் போது அது வயித்துல புண்ணுகளை உண்டாக்கும். ஆசிடிட்டி ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இதெல்லாம் கேஸ்ட்ரோ மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம். என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் என்ன சொல்றாரு, சர்க்கேடியன் ரிதம், ஹோமியோஸ்டேசிஸ் நம்ம பாடி சில இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய சொன்னார். எனக்கு அவர்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்துச்சு, பிறந்த குழந்தை எத்தனை முறை பால் குடிச்சது, அதுக்கப்புறம் வளரும்போது எத்தனை தடவை அது பால் குடிக்கிற அளவு குறைஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம பால் குடிக்கிறத நிறுத்திட்டு சாலிட் ஃபுட்டுன்னு மாற ஆரம்பித்தோம், அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், 3 வேளை சாப்பாடுன்றோம், ஸ்நாக்ஸ்ன்னு இடையில சாப்பிட்றோம். இதெல்லாம் எந்த பழக்க வழக்கத்துக்கு அடியில் வந்தோன்னு எனக்கு புரியலை. அப்படி இதெல்லாம் புதுசு புதுசாக நம்ம பழகுனதுல இந்த பழக்கம் மட்டும் எப்படி வந்து ரொம்ப ரொம்ப புது பழக்கமாக மாறுச்சுன்றது எனக்கு தெரியல. அதனால அதை அவர் டாக்டர் தெளிவுபடுத்துவார்னு நினைக்கிறேன்.